அவன் 1000 உண்மையை மறைச்சிருக்கான். அவர் வந்துட்டு போன உண்மையை நீ மறைக்கல, அவர் அடிச்ச விஷயத்தை உன் புருஷன் மறைக்கல, அப்ப உண்மையை மறைச்ச உங்க 2 பேரை என்ன சொல்றது? ஏய் என்ன அப்ப எங்க 2 பேரையும் அயோக்கியன்னு சொல்றியா? ஆமா, நீ திட்டினா நானும் திட்டுவேன். காயத்ரி, உனக்கு என்ன மறைக்கவே கண்டு போச்சா? பாஸ்கர் யாரு, மாமா யாரு? உன்னோட கம்பாரிசனே தப்பு. சேய், நீ வாய் முட்டு உட்காரு. ஏய், இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? என் அக்கா புருஷன் ஏன் மேல ஆசைப்படுறாரு, என் வாழ்க்கைய நாசம் பண்ண துடிக்கிறாரு. அதுக்கு என் அக்காவே ஒத்துழைப்பு கொடுக்கறா. இது தாண்டி என் பிரச்சனை. உன்னை என் தங்கச்சின்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்குடி. அன்னைக்கு கோயில வச்சு உன் புருஷனை கட்டிக்கோன்னு சொன்னியே, அன்னைக்கே உன் அக்கான்னு சொல்லி நான் வெக்கப்பட்டேன். நீ இன்னைக்கு தாண்டி வெக்கப்படுற. நீ ரொம்ப லேட்டு. இங்க பாருடி, என் புருஷனை நீ கட்டிக்கோன்னு ஒரு வார்த்தை நான் கேட்டிருந்தா அது எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் எவ்வளவு வேதனை, அழுகு, வலி எல்லாம் தாங்கிக்கிட்டு நான் உன்னை அந்த மாதிரி கேட்டிருப்பேன். ஏதோ நான் 1000 ரூபாய் கடன் கேட்ட மாதிரி ஏன் நீ என்ன இப்படி அசிங்கப்படுத்துற? என்னால ஒரு தாய்மையை அடைய முடியலங்கிற வேதனையில என்னுடைய ஏழாமை இவ்வளவு குரூரமா வேற யாராலையும் குத்தி காட்ட முடியாதுடி. நான் உன் அக்கா, என்னை ஏண்டி ஒரு விரோதி மாதிரி பாக்குற? என்னை ஏன் இப்படி வார்த்தையால கொல்ற? நீ ஏண்டி என் கூட பிறந்த? இந்த பார், எதுக்கு இப்ப நீ அழுவுற? என் தலைய விட்டு நீ கத்தியோட நிக்கிறப்போ நான் மட்டும் என் தலைய காட்டிட்டு நிப்பேனா? நானும் கத்தியோட தான் நிப்பேன். நீ என்ன நன்றி கிட்டவேன்னு சொன்ன, பதிலுக்கு உன் புருஷனை பொம்பளை பொறுக்கின்னு சொன்ன. அதுக்கும் இதுக்கும் எல்லாம் சரியா போச்சு. ஏய், திரும்ப திரும்ப மாமா பத்தி அப்படி பேசாதடி. எனக்கு கடுப்பா இருக்கு. உன் நாக்க அடக்கி பேசு. இங்க பார், நான் சத்தியமா சொல்றேன், அவரோட அசல் முகம் யாருக்குமே தெரியாது. அவர் ஏதோ ஸ்ரீராமன் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, ஆனா அவர் ஒரு ராவணன். என் புருஷன் நல்லவருடி. தப்பு செய்யாத ஆம்பளை இது வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காதவன்னு ஒரு அறிஞரே சொல்லிருக்காரு. அவரும் ஒரு ஆம்பளை தான். அந்த மாதிரி உன் புருஷனுக்கு இன்னும் சந்தர்ப்பம் சரியா அமையல. அதனாலதான் என்ன விட்டு வச்சிருக்காரு. என்னைக்காவது அவரோட சுயரூபம் உனக்கு புரியதான் போகுது. யாருக்கு தெரியும், நம்ம வீட்லயே என்ன ரூட் விட்டவரு 4 இடத்துக்கு வெளியே போறாரு. யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரோ, எப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்காரோ யாருக்கு தெரியும். அழுடி, நல்ல அழு. என்னைக்காவது உண்மை தெரியற அன்னைக்கு இதோட மோசமா அழுவ போறேன் பாரு. அக்கா, அழாதக்கா. ஐயோ அக்கா, அவளை பத்திதான் உனக்கு தெரியும்ல. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே சார். சாரி கவிதா, வெயிட் பண்ண வச்சிருந்தோம். பரவாயில்லைங்க. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன மீட் பண்ணணும்னு சொன்னீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா, இப்போவாவது கேட்கணும்னு தோணுச்சே. இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, அதான். அதானே பார்த்தேன். ஏதாவது பிரச்சனைனா தானே இந்த கவிதா ஞாபகம் உங்களுக்கு வரும், இல்லைன்னா எப்படி வரும்? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இங்க ஒருத்தி அனாதையா செத்துக்கிட்டு இருக்கா, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அனாதையாவா? என்னங்க சொல்றீங்க? கூட தான் அண்ணன் இருக்கான்ல. அண்ணன் இருக்கானா? அவன் காணாம போய் 10 நாளைக்கு மேல ஆச்சு. அவன் எங்க போனானே தெரியல. அவன் எங்க போனா, எங்க இருக்கான், ஒண்ணுமே தெரியல. அண்ணனா காணோமா? அவன் ஃபோன் பண்ணி கூட உங்களை கான்டாக்ட் பண்ணலையா? இல்ல, நானே ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். நீங்களாவது எனக்கு ஆறுதல் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்களும் அவன மாதிரியே காணாம போயிட்டீங்க. அதை ஏங்க கேக்குறீங்க? நான் வேற ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். சரசோட தங்கச்சி காயத்ரி இருக்கால, அதுக்கு மாப்பிள்ள பார்த்தோம். அவன் பேர் பாஸ்கர். சீட்டு கம்பெனில கேஷியரா இருக்கான். நிச்சயதார்த்தத்து அன்னைக்கு போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சுங்க. ஏன்? அது ஏதோ கம்பெனி பணத்தை கையாடல் பண்ணிட்டா அப்படியா. அப்படி எப்படின்னு கடைசியில நிச்சயதார்த்தம் நின்று போச்சுங்க. அட பாவமே. அப்புறம் போலீஸ் வந்து அவன் நிச்சயதார்த்தத்துக்கு போட்ட நகையெல்லாம்
எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போனதுல நாங்க காயத்ரிக்கு வாங்கி வச்ச நகையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அது நார்மல் ப்ரொசீஜர் தானே. எது எங்களோட நகைன்னு லிஸ்ட் போட்டு தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. பட் அதை எப்படி திரும்ப வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. போலீஸ் அவனை விசாரிச்சிருக்கோம். அவன் போட்ட நகைகளை அவன் அடையாளம் காமிச்சிருப்பான். மீதி நகையெல்லாம் பத்திரமா தான் இருக்கும். இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃபார்ம் இருக்கு. அதை நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்க நகையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருவாங்க. ஆனா அதுக்கு தகுந்த ரீசன் சொல்லணும். என்ன ரீசன் சொல்லலாம்? எங்க வீட்டு பொண்ணுக்கு உடனடியா வேற இடத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். எங்களுக்கு நகை தேவைப்படுது. இப்படி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணும். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குங்க. நீங்க வந்து அந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். ப்ளீஸ், எனக்காக. அதெல்லாம் சரி. இத்தனை நாள் நீங்க என்ன பத்தி நினைக்கவே இல்ல, என்ன பார்க்கவே வரல. ஏங்க, நான் உங்களை நினைக்காத நாள் இல்லைங்க. அங்க இருக்கும் போதெல்லாம் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டே இருப்பேன். இதுக்கு இடையில சரஸுக்கும் எனக்கும் குழந்தை பிறக்கலன்ற பிரச்சனை வேற போயிட்டு இருந்தது. சரசு காணாம போய் அவ தற்கொலை முடிவு வரைக்கும் போயிட்டாங்க. என்னது? ஸ்டேஷன்ல வந்து காணோம் தானே கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? சூசைட் அட்டெம்ப்டா? எப்போ? அது உங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா அங்க இருந்த போலீஸ்காரங்க தான் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க. கொஞ்ச நாள் சுயநினைவு இல்லாம கூட இருந்தாங்க. அப்படி இப்படின்னு எப்படி அவளை காப்பாத்திட்டோன்னு வைங்களேன். சரி, நான் இப்ப என்ன பண்ணணும்? நீங்க என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து அந்த நகையை மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். ஆட்டோலயே போயிட்டு வந்துடலாம். சரி, வாங்க போலாம். போலாம்பா. ஓகே சார். வணக்கம் சார். வாங்க வாங்க. வணக்கம், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ஆமா, என்கேஜ்மென்ட்க்கு ஊருக்கு போயிருக்காரு. என்ன விஷயம் மேடம்? சார் தெரியுமா உங்களுக்கு? நீங்க அந்த பாஸ்கர் கேஸ்ல பாஸ்கரோட நகையெல்லாம் எடுத்துட்டு வரும்போது காயத்ரிக்கு நாங்க போட்ட நகையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டீங்க. அது லிஸ்ட் காட்டி வாங்கிட்டு போக சொன்னீங்க. அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். உங்க நகையெல்லாம் பத்திரமா இருக்கு சார். சார், எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி தான். பாஸ்கர் தன்னோட நகையெல்லாம் அடையாளம் காமிச்சிட்டார்ல? ஆமா மேடம். இப்போ அவன் ஜாமீன்ல போயிருக்கான். அப்போ இவங்க நகையை கொடுத்துடலாமே. பொண்ணுக்கு வேற இடத்துல என்கேஜ்மெண்ட் பண்ண போறாங்களாம். நகையெல்லாம் தேவைப்படுதுன்னு சொன்னாரு. இவரை அந்த ஸ்லிப்பெல்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தானே, கொண்டு வந்திருக்கீங்களா சார்? கொண்டு வந்திருக்கேன் சார். வீட்டில எல்லாம் தேடி எடுத்து வச்சுட்டாங்க. கொடுங்க. கனகவேல் சார், சொல்லுங்க சார். சார் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அப்படியே ஃபார்ம்லயே கையெழுத்து வாங்கிருங்க. சரிங்க சார். போங்க சார், நீங்க வாங்க. சார் நீங்களும் போங்க. தேங்க்ஸ் சார். அப்புறம் மேடம், கமிஷனர் மீட்டிங் நடந்துச்சே, போனீங்களா? போனேன். சாட்சி கையெழுத்து சார். நான் போடுறேன். அந்த லிஸ்ட்ல இருக்கிற நகையெல்லாம் கரெக்டா இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். சார், ஏசி ஐயா வெளியில இருக்காரு. நான் ஒரு 1/2 hourல வந்துடுறேன். நகைக்கான எவிடன்ஸும் ஒரு போட்டோவும் கொடுத்துருங்க. எல்லாம் ஆதாரத்துக்காகத்தான். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். வாங்க. சரிங்க சார். எல்லா நகையும் கரெக்டா இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். அப்புறம் நமக்குள்ள நடந்த சில சந்தோஷமான விஷயங்கள் இன்னும் பசுமையா என் மனசுக்குள்ளேயே இருக்கு. ஆனா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கிற மாதிரி கூட தெரியல. உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க மனைவினே இருக்கீங்க.
இந்த கவிதாவுக்கும் நீங்க தான் உலகங்கிறத மறந்துட்டீங்க. நான் ஏன் காஞ்சிபுரத்துல இருந்து சென்னைக்கு மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன்? உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்கா? என் அண்ணன் இருந்தான், ஆனா இப்போ அவனும் காணாம போயிட்டான். கவலைப்படாதீங்க கவிதா, கண்டிப்பா உங்க அண்ணன் கிடைச்சிருவான். என் அண்ணன் கிடைக்கணும் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது நாள் வரைக்கும் நான் எனக்குன்னு தனியா எதுவுமே யோசிச்சதில்ல. ஆனா நானும் ஒரு பொண்ணு, எனக்கும் ஆசா பாசங்கள் இருக்கு. எனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும், அக்கறையா கவனிச்சுக்க ஒரு புருஷன் வேணும், குழந்தை வேணும்னு நானும் மனசுக்குள்ள எவ்வளவு ஏங்குறேன். இந்த காக்கி சட்டைக்கு பின்னாலேயும் இந்த கவிதாவுக்கு ஒரு கனவு உலகம் இருக்கு. அத புரிஞ்சுக்க எனக்கும் ஒரு துணை வேணும். ஆமா, நிச்சயமா. நான் முன்ன மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியல. என் கோவம், என் சுறுசுறுப்பு, என் வேகம் எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே வருது. நான் போலீஸ்ல சேர்ந்தப்போ நல்ல IPS ஆகணும்னு வெறுப்பா இருந்தேன். ஆனா இப்போ ஒரு நல்ல குடும்ப தலைவியா என் புருஷனை ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு சாயந்தரம் அவர் எப்ப வருவாருன்னு காத்துட்டு இருக்கணுங்கிறது போல என் மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு. முன்ன இருந்த கவிதா இப்போ இல்ல. என் உடம்புலயும் என் மனசுலயும் ஏதோ சேஞ்சஸ் இருக்கு. அத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். உங்களை தவிர வேற யார்கிட்ட என்னோட ஆசையையும் கனவையும் பத்தி பேச முடியும்? நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? நல்லா புரியுது. நீங்க தலையாட்டுறதுலயே தெரியுது உங்களுக்கு சுத்தமா எதுவுமே புரியலன்னு. வீட்டுக்கு போய் இப்ப நான் சொன்னதெல்லாம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. அப்படியும் புரியலன்னு வைங்க, காணாம போன என் அண்ணன் கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் சீக்கிரம் நானே நேர்ல வந்து நல்லா புரிய வைக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் உங்களை நான் விட மாட்டேன். அதை தெரிஞ்சுக்குங்க. யாருக்கு தெரியும்? நம்ம வீட்லயே என்ன ரூட் விட்டவரு 4 இடத்துக்கு வெளியே போறாரு. யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரோ. சர்ஸு, காயத்ரியோட நகையெல்லாம் இதில் இருக்கு. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு காயத்ரிகிட்ட கொடுத்துரு. இப்பதான் எனக்கும் அவளுக்கும் சண்டை நடந்துச்சு. அவன் மூஞ்சிலேயே நான் முழிக்க விரும்பல. இந்த நகையெல்லாம் கொண்டு போய் சாமி கிட்ட வைப்போம். சங்கரும் நிமியும் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணா பேசிக்கலாம். என்ன சர்ஸு, நம்ம வீட்டு பொண்ணு அவகிட்ட பேசுறதுக்கு அவங்களாம் வரணுமா? கொண்டு போய் கொடுப்போம். கொண்டா, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். இருங்க, நீங்க வேற. நான் போய் பேசினாலும் பேசுறேன், நீங்க ஒன்னும் போய் பேச வேண்டாம். என்ன விட அவ உங்களை தாங்க கேவலமா பேசுறா. அவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அவ என்ன பேசினாலும் கேட்டுக்கிற மனப்பக்குவத்தில் நான் இருக்கேன். நான் போய் கொடுக்குறேன். வா, சொன்ன கேளுங்க. சொல்றேன்ல. என்னங்க காயத்ரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்க. நீங்க செக் பண்ணி தானே வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அதான் அவ இருக்கால, அப்புறம் எதுக்கு என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, இப்படியெல்லாம் நீங்க நல்லவரை நடிச்சு கொட்டணும்னு ஒன்றும் அவசியமே இல்ல. ஹேய், உன்கிட்ட என் புருஷன் நல்லவரா நடிச்சு கொட்டணுங்கிற அவசியம் இல்லடி. அவர் என்னைக்குமே நல்லவர் தான். இன்னைக்கும் நல்லவர், அன்னைக்கும் நல்லவர், என்னைக்குமே நல்லவர் தான். நீ தாண்டி மாறிட்ட.
நேத்து வரைக்கும் மாமா மாதிரி ஒரு தெய்வ பிறவியா இருக்கிற ஒரு மாப்பிள்ளைய தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்த. இன்னைக்கு மாறினது நீடி, அவர் ஒண்ணும் இல்ல. ஆமா, இத்தனை நாள் என் தலையில பேய் ஏறி இருந்தது, இப்பதான் இறங்கிடுச்சு. இத்தனை நாளா நீ நல்லா தாண்டி இருந்த, இப்பதான் புதுசா ஏதோ உன் மேல பேய் ஏறி இருக்கு. சரசு, நீ கொஞ்சம் சும்மா இரு. காயத்ரி, நகையெல்லாம் அந்த பேக்ல இருக்கு, லிஸ்ட்டும் அதுலயே இருக்கு. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்க. அப்புறம் அதை காணும் இதை காணும் சொல்லக்கூடாது. நகையை திருப்பி வாங்கிட்டீங்க, ஆனா போன மான மரியாதையை வாங்க முடியுமா? காயத்ரி, வாங்க முடியாதுதான். இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இப்படி வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேச எல்லாம் சரியா போச்சா? ஊர்ல இருக்கிறவங்கள என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, வெளியே போகவே அசிங்கமா இருக்கு. பக்கத்துல இருக்கிற கடைக்கு போனா கூட பொம்பளைங்கள என்ன தப்பா பேசுறாங்க. போகாதடி, உன்னை யார் போ சொன்னா? நீ என்ன ஈஸியா சொல்லிட்ட, இப்போ என்கிட்ட வேலை தரது கூட எல்லாம் பயப்படுறாங்க. ஒரு காலத்துல நான் தான் பத்திரப்பதிவு பண்ணி தரணும்னு கியூல நிப்பாங்க. நான் ராசியானவன்னு 2-3 நாள் கூட வெயிட் பண்ணிட்டு போவாங்க. ஆனா இப்போ வர வர சொல்லிடு, வாய் வரைக்கும் வந்துருச்சுல்ல. வர வர எனக்கு என்ன பயம்? அதான் இப்ப ஏ ராசியும் ஓ ராசி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. என்னடி சொல்ல வர? ஆமா, உன்னை மலடின்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ராசி கட்டவன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டுத்துக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. உனக்கு அக்காவா பிறந்ததுக்கு எனக்கு இந்த அவமானம் தேவைதாண்டி. சரசு, எப்படி பேசுற? சரி விடு, அழாத. என்ன காயத்ரி, ஊர் உலகம் 1000 சொல்லலாம், அதை பத்தி கவலைப்பட முடியாது. நீயே உங்க அக்காவை இப்படி பேசலாமா? ஏ, எங்க அக்காவை பத்தி நான் பேசக்கூடாது, ஆனா நீங்க என்ன பத்தி ஊர் ஃபுல்லா தப்பா பேசிட்டு இருப்பீங்கல்ல? நான் என்ன தப்பா சொன்னேன்? அதான் எல்லா மாப்பிளையும் லைன் கட்டி சொல்லிட்டு போறாங்களே. உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது, உன் மாமா தான் என்ன தடுக்கிறாரு. காயத்ரி எனக்கு தான். அதனால சம்பிரதாயமா பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு உன் மாமா தான் என்ன மிரட்டுறாருன்னு என்கிட்டயே வந்து சொல்லிட்டு போறாங்களே. ஐயோ காயத்ரி, நான் அப்படிலாம் சொல்லவே இல்ல, அப்படிலாம் இது நடக்கவும் இல்ல. நீயா போய் திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மையாக்கிடாத. அட, இவகிட்ட போய் என்னங்க நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க? முதல்ல வாங்க போலாம். போங்க போங்க, உண்மையை சொன்ன உடனே விழுந்தடிச்சு ஓடுறீங்க. ஐயோ கடவுளே, உன்னை நம்ப வைக்க நான் என்னதான் பண்ணணும்? ஒரு குழந்தைக்காக தானே உங்களுக்கு இவ்ளோ போராட்டம். அது என்ன, ஏ ரத்தத்துல இருக்கிற குழந்தை தான் வேணும்னு அடம் பிடிக்கிறீங்க? குழந்தைன்னா எல்லாமே குழந்தை தானுங்க. எவ்வளவோ அநாத ஆசிரமம் இருக்கு. உங்க எண்ணமும் சிந்தனையும் உண்மையாவே நல்லதா இருந்துச்சுன்னா ஒரு அநாத குழந்தை எடுத்து தத்தெடுத்து வளர்க்க வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு என்ன அடையணும், ஏன் மூலமா குழந்தை பிறக்கணும்னு எவன்ட்டியோ சொல்லி ஏன் வாழ்க்கைய நாசம் பண்றீங்க? ஒரு ஆதரவு இல்லாத குழந்தைய தத்தெடுத்து உங்க மனசுல எந்த கலங்கமும் இல்லைங்கிறத நிரூபிச்சு காமிங்க. ஏய், இங்க பாரு, உனக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா அதோட நிறுத்திக்கோ. நாங்க எப்படி வாழணும்னு நீ ஒண்ணு எங்களுக்கு உத்தரவு போடாத. குழந்தைய தத்தெடுக்கிறது, இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அது எங்களோட இஷ்டம். அது நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. என்னவோ பண்ணி தொலைங்க, ஏன் வாழ்க்கைய நாசம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு வெளியே போங்க. சீ, நீங்க வாங்க. காயத்ரி, இரு. அவகிட்ட என்னங்க பேச்சு? இரு சரசு. வாங்கங்கறல. இரு சரசு, சமாதானமா பேசுறோம். கேட்க மாட்டேன்றீங்க. பாத்தீங்கல்ல, இதுக்கு தான் சொன்னேன், அவகிட்ட போய் பேசாதீங்க பேசாதீங்கன்னு. ஏங்க இப்படி பண்றீங்க? அவ தப்பு. நீங்க பேசாம வாங்க, அவ கடக்குறா. அந்த இடத்துல கரெக்டா வேலி போடுங்க. பாத்துக்கிறேன். பாருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கூப்பிடுறேன். என்ன சார், இடத்தெல்லாம் பார்த்துட்டீங்களா? அது என்னோட இடம், இது ஆகாஷ் சாரோட இடம். 2 இடத்துக்கும் வேலியும் போடணும், போரும் போடணும். சார், இந்த இடத்துக்கு ஓனர் நீங்க, அந்த லேண்ட் ஓனர் இப்ப எங்க சார்? அவர் வரணுமே சார். அவர் எங்க சார்? இல்ல சார், நான் உங்ககிட்ட பேசிட்டேன். நீங்க வேலி அடிக்கிற வேலையை பாருங்க. ஆல்ரெடி அங்கே வேலை நடந்துட்டு இருக்கு சார், வேலி அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. போர் போடணும்னா அந்த ஓனர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் சார். நாளைக்கு அவர் வந்து அங்கே அடிச்சிருக்கணும் இங்கே அடிச்சிருக்கணும் சொன்னார்னா பிரச்சனை சார். இந்த பாருங்க, நான் ஃபோன் பண்ணியிருக்கேன், வந்துருவாரு. நீங்க முதல்ல இந்த வேலையை சீக்கிரமா முடிச்சிடுங்க. சரி, அவர் வந்ததும் பேசிக்கலாம். ஓகே சார். நான் தான் சார் காலனியோட செக்ரட்டரி, ஒன்றும் பிரச்சனை வராது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். ஒரு நிமிஷம். ஆமாம், இங்கே நான் போர் விஷயமா தான் இப்போ பேசிட்டு இருக்கேன். ஆமாம், காலனியே உருவாகல, அதுக்கெல்லாம் ஒரு செக்ரட்டரி. அங்கே சீக்கிரம் வேலையை பாருங்கப்பா.
ஏதோ வாட வருதுடா.